ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஜூனியர் என்டிஆர் வந்து நம்ம தளபதி விஜய் பற்றி ஒரு விஷயம் கூறியிருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்ல நண்பர்களாக இருந்தோம், ஆனால் வந்து இப்போ வந்து சரியாக பேசிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தாங்க. ஸோ தெலுங்கு சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக இருக்கிறவர் தான் நம்மளோட ஜூனியர் என்டிஆர். ஸோ அவர் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஆஸ்கார் அவார்ட்லாம் வாங்கியிருந்தாங்க, அதாவது RRR திரைப்படத்துக்காக. ஸோ அடுத்ததாக வந்து RRRக்கு அப்புறமா வந்து அவர் வந்து தேவாரா அப்படின்ற திரைப்படத்தை வந்து அவர் வந்து நடித்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து நம்மளோட ஜான்வி கபூர், சைஃப் அலி கான் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ அனிருத் இசையமைத்த இந்த திரைப்படம் வந்து வருகிற செப்டம்பர் 27 பிரம்மாண்டம் வந்து ரிலீஸ் இருக்கிறது. ஏன்னால் வந்து இந்த திரைப்படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகள்லாம் வந்து சென்னையில் வந்து நடந்துச்சு. அப்போ வந்து நம்மளோட தேவரா திரைப்படத்தில் வந்து ஜூனியர் என்டிஆர், ஜான்வி கபூர், அனிருத் இவங்க எல்லாருமே வந்து அந்த ப்ரொமோஷனில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து ஜூனியர் என்டிஆர் கிட்ட வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து நம்மளோட நடிகர் விஜயை பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நடனம் என்பது வந்து ரொம்பவே ஒரு அழகான விஷயம். அது வந்து சண்டை போடுவதோ இல்லை ஜிம்னாஸ்டிக் செய்வது போல இருக்கக்கூடாது. ஸோ இயல்பாக ஆட வேண்டும். அதில் வந்து நான் வந்து தளபதி விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ரசிகன். ஸோ அவரோட நடனத்துக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து அப்போ வந்து ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அடிக்கடி பேசிப்போம், அப்பப்போ மீட் பண்ணிப்போம். ஆனால் வந்து கொஞ்சம் வருஷமாக வந்து நாங்கள் 2 பேரும் டச்சில் இல்லை. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து இப்போ சரியாக பேசிக்கிறதில்ல அப்படின்ட்டு வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து நம்மளோட ஜூனியர் என்டிஆர் தளபதி விஜய் குறித்து பேசியிருந்தாங்க.